ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகியிருக்கணும். ஆனால் இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. அண்ட் இந்த படம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கள் எழுந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எதனால அப்படின்னா ஜனநாயகன் படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் கிடைக்கல. அண்ட் அந்த காரணத்தினால இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான தாமதம் ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஜனநாயகன் டீம்ல இருந்து டிசம்பர் 20ஆம் தேதியே சென்சாருக்கு இந்த படத்தை அனுப்பிட்டாங்க. ஆல்ரெடி சென்சார் முடிஞ்சு UBA சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் அந்த சென்சார் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த படத்துல ஒரு சில குறியீடுகள் இருக்கு, அந்த குறியீடுகள் மேல எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு, மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ற மாதிரியும் அவர் சொன்ன ஒரே காரணத்தினால இப்போ இந்த படத்தை மறுபடியும் சென்சார் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இதுக்கு இன்னும் 20 நாட்கள் எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரியும் சென்சார் போர்டுல இருந்து இப்ப சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லி வேர்ல்டு வைட் ரிலீஸ்க்கு எல்லா இடத்துலையும் எல்லா பர்க்ஸும் நடந்துட்டு இருக்க நிலையில இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ கோர்ட்லயும் இப்போ இந்த கேஸும் போயிட்டு இருக்கு. ஆனால் அதுலயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த கோர்ட்டோட ஃபைனல் ஜட்மெண்ட் ஜனவரி 9ஆம் தேதி காலையில் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில இந்த படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற கேள்விகளை இப்போ அதிகமாக எழுப்பிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஜனநாயகன் படம் விஜய் அவர்களோட கடைசி படம். அண்ட் இந்த படத்து மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு பயங்கரமான எதிர்பார்ப்பா இருக்கு. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் இந்த படத்துக்கான செலவுகள் இருக்கு. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் இப்போ இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பயங்கர ஒரு ப்ரெஷர்ல இருக்காரு. இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்க எல்லா டெக்னீஷியன்ஸ்ல இருந்து இப்போ இந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வரைக்கும் அவங்களுடைய பணத்தை இந்த படத்துல போட்டிருக்காங்க. சோ இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிறதுல பயங்கரமான சிக்கல் ஏற்பட்டிருக்கு. பொங்கலுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆக போது கிட்டத்தட்ட இந்த பொங்கலுக்கு 10 நாள் கிட்ட லீவ் வர்றதுனால இந்த படத்துக்கான ஓப்பனிங் மிக பெருசா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படின்றதுனால இந்த படத்துக்கு மேல பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ற வகையில் தான் இந்த படத்தோட ட்ரெய்லரும் இருந்துச்சு. இந்த படம் விஜய் அவர்களோட கடைசி படம் அண்ட் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு இந்த படத்துல இருந்து பயங்கரமான மைலேஜும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான தாமதம் ஏற்பட்டிருக்கு. அண்ட் இந்த படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கு. நீங்க இந்த படத்துக்காக எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தி டியூட் டாக்ஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.